10th வரைக்கும் ஜாலியாக கொஞ்சமாக மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. பட் இப்போது இதுக்கப்புறம் அதிகமாக தான் மேக்ஸ் படிச்சாகணும். ஸோ 11th மேக்ஸ் கொஞ்சம் டஃப் தான். அதுலேயும் 3rd லெசன் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசனில் எல்லா கொஸ்டினும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நான் உங்களுக்காக ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லேயும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3rd லெசன் சாய்ஸ் கூட விடலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் 3rd லெசன்லையும் இம்பார்ட்டன்ட் கொண்டு வந்திருக்கேன். மேபி 3rd லெசன் டஃப்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே இதை பார்த்து இதையாவது படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மிட்டமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இதில் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசனோடது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து இது பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நானே உங்களுக்கு இதோட பிடிஎஃப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களோட டிஎம்க்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேலை கிடையாது, டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து செகண்ட் லெசனோடது. நிறையா இருக்குப்பா, ஸோ நீ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோ, ரொம்ப நேரம் ஆகும். 3rd லெசனோடது 2 மார்க் 3 மார்க் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்புறமா வந்து 5 மார்க்ஸ் ஃபஸ்ட் லெசனோடது, செகண்ட் லெசனோடது, 3rd லெசனோடது. ரொம்ப வீக்காக இருக்க என்ன பண்ணுறீங்கன்னா 3rd லெசன் சாய்ஸ் விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். பப்ளிக் கூட அந்தளவுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. 80க்கு கம்மியாக எடுக்கிறவங்க. இந்த லெசன்ஸில் எது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எது கண்டிப்பாக படிக்கணும், எது படிக்கக்கூடாது அப்படின்ற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் யூடியூப்பில் போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, யூடியூப் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீலன் தமிழ்னு ஜஸ்ட் நீங்கள் போட்டாலே போதும், வந்துடும். அதில் இப்போ தான் போட்டிருக்கேன், ரீசெண்டாக இப்போ தான் ஒரு ½ அன் கூட ஆயிருக்காது. ஸோ நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணிக்கலாம், இப்போ அதில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். அப்போ கம்மியாக படித்தா போதுன்றது இருக்கும். வெறும் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும், சூப்பரான ஐடியா வந்துடும். பப்ளிக்குக்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மறக்காமல் அதை பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது கண்டிப்பாக அவனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணாமல் யாருக்கு தான் ஷேர் பண்ண போகிறோம்? நல்ல மனசுள்ள எல்லாருமே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் ஷேர் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. டாட்டா.